ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் செய்யலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் காஞ்ச உடனே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாக கீழி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 5 கல் பூண்டு பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். பூண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டும் அது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சாஃப்டாக வதங்கணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 10 பீன்ஸ் வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கேரட் வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கேப்சிகம், அதாவது குடமிளகாய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது காலிஃப்ளவர் அப்படி ஏதாவது உங்களுக்கு சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி, பச்சை பட்டாணி, எது கூட எது சேர்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த வெஜிடபிள்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நான் வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி இதை வேக விடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நல்லா குக்காகி வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் ஒரு 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்க்க. அந்த வெஜிடபிள்ஸ் சாஸு எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம உப்பு இதுக்கப்புறம் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் சேர்க்கலை. ஏன்னா நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறோம். நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த சாஸ் எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி ஒரு பேஸ் சால்ட்டு இருக்கும். அதனால் நம்ம அதிகமாக சால்ட்டு சேர்க்கலை. இதுவே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு இந்த சால்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இதை சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.